அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூருல்ஸ் மினி கிச்சன். நான் உங்கள் நூருல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப்பு. அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க. நல்லா கை அமுக்குனா ஃபுல்லாக இருக்கணும், கை ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் வந்து பாசிப்பருப்பு, அது நல்லா கழுவி போட்டுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 3-4 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள். ஏன்னா அப்போ தான் வந்து கீரை கொஞ்சம் கருக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து கீரை வந்து கருத்து போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து முழு மிளகு தான் போடணும், மிளகு தூள் போடக்கூடாது. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், அதையும் போட்டுட்டு இப்போ 4 பேர் குடிக்கிறீங்கன்னா ஒரு 5 கிளாஸ் தண்ணி, எவ்வளோ பேர் குடிக்கிறீங்களோ அதோட 1 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டால் போதும். அந்த தண்ணியை ஊற்றி உப்பு போடக்கூடாது. குக்கரில் ஒரு 4 விசில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா குக்கரில் 4 விசில் விட்டுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம அந்த சூப்பை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். சூப்பை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு மிச்சம் உள்ள அந்த கீரை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது நம்ம சூப் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை ஊற்றி நல்லா ஸ்பூனை வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க சூப்பையும் அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூப் வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நெஞ்சு சளி இந்த மாதிரி இருந்தாலும் இந்த சூப் வச்சு குடிச்சிட்டிங்கன்னா நல்லா கேட்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு அடுப்பில் வைக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் உப்பு போட தேவையில்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைன்னா லேசாக பெப்பர் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே முழு மிளகு போட்டுக்கோம் இல்லையா, அதனால் லேசாக பெப்பர் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். லேசாக சூடானோடனையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூப்பை வந்து கொஞ்சம் நல்ல வெதுன்னு இருக்கும்போதே குடிங்க. இது குழந்தைங்களுக்கெலாம் வந்து அழகாக சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நூருல்ஸ் மினி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.